சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அடி தமிழ் 7.5 லட்சம் ரூபாய் எப்படி கொடுக்க முடியும்? அவ வேணுனுக்கே செஞ்சிருக்கா போல. நான் ராஜாங்கத்திட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்ல, அம்மாச்சி நீங்க யாருக்கிட்ட எதுவும் பேச வேணாம். நீங்க பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் தானே. உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் பெரிய விஷயம் கிடையாது. 15 லட்சம் ரூபாய்க்கு நீங்க காது குத்து வைக்கதான் செய்வீங்க. 15 லட்சம் ரூபாயில பாதி 7.5 லட்சம் தானே. 7.5 லட்சத்தை நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்ல, எப்படி ரெடி பண்ணுவ? என்னென்ன ரெடி பண்ணுவ? 7.5 லட்சம்ன்றது சும்மா வாடி இருக்கு. இன்னும் 2-3 நாள்ல காது குத்த வச்சுக்கிட்டு 7.5 லட்சம் எங்க இருந்துடி வரும் அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்க, எனக்கு என்ன இதெல்லாம் தெரியாது. ஆனா 2-3 நாளுக்குள்ள எப்படியாவது 7.5 லட்சம் ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்ல, சரிடி தமிழ், என் காதுல கழுத்துல போட்டிருக்கிற இந்த நகை நட்டெல்லாம் தரேன். இது எப்படி ஒரு 2-3 லட்சம் ரூபா வரும். நீ இதை வித்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்ல, அம்மாச்சி உங்ககிட்ட நான் கேட்டேனா? நீங்க காதுலயோ கழுத்துலயோ போட்டிருக்க நகை நட்டை எதையும் கலட்டி தர வேணாம். இது எல்லாம் உங்களுடைய பொருள் தானே. உங்களுடைய பொருளை வாங்கி உங்களுடைய பேரம்பேத்திக்கு நான் காது குத்து வைக்கிறதா? எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்ல, பாத்துக்கிறேன்னா எப்படி இவ்வளவு பாத்துக்கிறவ அப்படின்னு சொல்லி இங்க வசந்தி சொல்லிக்கிட்டே இருக்கையில இங்க செல்லப்பாண்டி பின்னாடி தோட்டத்துல செடி நட்டு வைக்கிறதுக்காக மரம் நட்டு வைக்கிறதுக்காக குழிய தோண்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப பின்னாடி இருந்து வசந்தி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேக்குது. அப்பா கத்துற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்ல, ஆமாமா அப்பா கூப்பிடுற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வசந்தி அப்பத்தா எல்லாரும் வராங்க. ஏங்க இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்க, இங்க பாரு வசந்தி, இங்க பாரு ஏதோ பானை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்ல, பானமா இருக்கா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி பார்க்க, அப்பா தள்ளுங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் நல்லா குழிய தோண்டி பாக்குறாங்க. பார்த்தா ஒரு புதையல். தமிழோடைய வீட்டு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல குழி தூண்டினதுல அதுல ஒரு புதையல் இருக்கு. அந்த பானை பார்த்தா நல்ல தங்க காசா இருக்கு. அத பார்த்ததும் தமிழ் அப்பத்தா வசந்தி செல்லப்பாண்டி எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. அம்மா இதெல்லாம் தங்கம் தானே அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்ல, அடா ஆமா பிள்ளை பார்க்க தங்கம் மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்ல, செல்லப்பாண்டிக்கு ரொம்ப சந்தோஷம். பிள்ளை தமிழ் இது தங்கம் தான்ப்பா, இது தங்கம் தான் அப்படின்னு சொல்லி இங்க செல்லப்பாண்டி எடுத்து பாக்குறாரு. எல்லாமே ஒரிஜினல் தங்கம், ஒரு புதையல் மாதிரியே இருக்கு. அந்த ஆண்டவன் நமக்கு கண்ணை திறந்துட்டியான் அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி சொல்ல, அப்பதான் தமிழ், அப்பா இது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, வசந்தி சும்மா இருக்காம, அடி தமிழ் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். நானும் போனா போது பொறுத்து போனா ரொம்ப இந்த பண்ணிக்கிட்டு இருக்க. நீ நல்லவளா இருக்கலாம் தான், அதுக்காண்டி இப்படி அநியாயத்துக்கு நல்லவளா இருக்க கூடாது. நம்ம வீட்டு தோட்டத்துக்கு பின்னாடி நம்ம தோண்டையில கிடைச்சது, இதை எந்த அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கறது? இப்ப சொன்னியே 7.5 லட்சம் ரூபா காது குத்துக்கு எங்க இருந்து வரும்? நம்மளால 1 லட்சம் ரெடி பண்ண முடியுமா? ஒரு நாளில நம்மளால 1 லட்சம் தான் சம்பாதிக்க முடியுமாடி? எதுவும் இல்ல, இது ஆண்டவனா பார்த்து கொடுத்துருக்கான். இதுல 7.5 லட்சம் என்ன எம்பிட்டு வேணா வரும் போலயே. இதுல இருக்க தங்க காசை வச்சு ஏதாவது ஒண்ணு சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்ல, இல்லம்மா இதுக்கு என் மனசு ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, அப்பதான் அப்பத்தா தானோ செல்லப்பாண்டி வசந்தின்னு சொல்லி எல்லாரும் மனசை மாத்த, அக்கா நீ நல்லா நினைச்சு பாரு, இப்ப இருக்கிற சூழ்நிலையில யாருக்கிட்ட போய் நீ கடன் கேட்ப? யாரு கடன் கொடுப்பாங்க? 7.5 லட்சம் ரூபாய்க்கா, நல்லா நினைச்சு பாரு. படிப்பு செலவு வீட்டு தேவைனா கூட பரவாயில்ல, காது குத்துக்கு 7.5 லட்சம் ரூபான்றது நம்மள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பெரிய விஷயம்க்கா. இது ஏதோ கடவுளா பார்த்து கொடுத்துருக்காருக்கா. இதை வச்சு 7.5 லட்சம் ரூபா ரெடி பண்ணிடுவோம். நீ அவங்க முன்னாடி அவ்வளவு கெத்தா இருக்க வேணாமா? 7.5 லட்சம் ஒன்னால ரெடி பண்ண முடியாதுன்னு தான் அவங்க 15 லட்சம் ரூபாய் காது குத்துக்கு அமௌண்டா வச்சிருக்காங்க. நீ இந்த காசை வச்சுக்கக்கா, இதை நீ வச்சிருக்கா, இதை நீ அரசாங்கத்துக்கு எல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தனம் சொல்ல, அப்பதான் தமிழ், சரி சாமி முன்னாடி 2 சீட் எழுதி போடுவோம். இந்த புதையில நம்ம வச்சுக்கலாம், இல்ல அரசாங்கத்திட்ட கொடுக்கலான்னு சொல்லி 2 சீட் எழுதி போடுவோம். அத ஒரு சீட்டை மீனாட்சி எடுக்க சொல்லுவோம். அது மீனாட்சி எடுக்கிறதுல என்ன வருதோ அதுபடியே நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, சரிடி தமிழ் நீ இதைத்தானே சொல்ற, இதையே செஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை அப்பத்தா சீட் எழுத சொல்றாங்க. ஏடி தானா 2 சீட்டை எழுதுடி அப்படின்னு சொல்லி தனத்தை சொல்ல, தனமும் ஒரு சீட்ல எடுக்கலாம், இந்த காசை தமிழ் வச்சுக்கலான்னு எழுதுறாங்க. இன்னொரு சீட்ல இல்ல இது அரசாங்கத்திட்ட கொடுக்கலான்னு சொல்லி எழுதுறாங்க. அப்பதான் தனத்துக்கிட்ட அப்பத்தா கண்ண காமிச்சு 2லையும் ஒரே சீட்டா எழுதணும், 2 சீட்டுலையுமே இந்த பணத்தை தமிழ் வச்சுக்கலாம் தான் எழுதணும்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்ல, தனமும் அதை சரின்னு கேட்டுக்கிட்டு 2 சீட்டுலையும் ஒரே மாதிரி தமிழ் இந்த புதையில வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எழுதிடுறாங்க. அந்த சீட்டை சாமி முன்னாடி போட்டு மீனாட்சி ஒரு சீட்டை எடுக்க சொல்ல, அந்த சீட்டை தமிழ் பிரிச்சு பாக்குறாங்க. இந்த புதையில தமிழ்ச்செல்வியை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வருது.
அம்மா பாருமா, இந்த சீட்ல இந்த பணத்தை நம்மளே வச்சுக்கலான்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ சொல்ல, பாத்தியாவுல நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, நீ தான் கேட்கவே மாட்டேங்கிறடி. நீ நல்லவளா இருக்கலாம் தான், அதுக்காண்டி நம்ம சூழ்நிலைய பார்த்து நீ நல்லவளா இருக்கணும்டி. மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாது, அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாதுதான். நம்ம யார்கிட்டையும் போய் திருடலையடி. நம்ம வீட்டுல நமக்குன்னு கிடைச்ச புதையலடி. இதை போய் நீ அரசாங்கத்திட்ட கொடுக்கணும்னு சொல்ற. இந்த இதை வச்சு பணம் ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்ல, தமிழும் சரின்னு சொல்லிடுறாங்க. செல்லப்பாண்டி பயங்கரமான சந்தோஷமாயிராரு. தமிழ், இதுல 7.5 லட்ச ரூபா எடுத்து குழந்தைகளுடைய காது குத்தெல்லாம் முடிச்சிட்டு இதுல இருக்கிற பணத்தெல்லாம் வச்சு இந்த வீடை கொஞ்சம் நல்லா மாத்திடுவோமா, ஒரு ரூம் கட்டிடுவோமா. வந்ததுல இருந்து பெரிய வீட்டம்மா ஹால்லே படுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல ரூம்ல ஏசி போட்டு வசந்தியா வாழ்ந்தவங்க, அவங்களுக்குன்னு ஒரு ரூம் கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்ல, சரிப்பா முதல்ல இதுல 7 லட்சம் ரெடி பண்ணணும், நீங்க இந்த தங்கத்தை வச்சு ஏதாவது ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி அந்த தங்கத்தை எடுத்துட்டு கடைக்கு போய் அதை வித்து அதுல 7.5 லட்ச ரூபாய் ரெடி பண்ணி வீட்டுக்கு கொண்டாந்து கொடுத்துறாரு. அத்தா தமிழ், இந்தாத்தா இதுல 7.5 லட்ச ரூபா இருக்கு அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி கொடுக்க, தமிழ் அந்த காசை வாங்கிக்கிட்டு நேரா ராஜாங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல யாரு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிட, இங்க ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா, மலர் எல்லாரும் வராங்க. கொடுத்தீங்களே 15 லட்ச ரூபா, அதுல 7.5 லட்ச ரூபா என் காசு, இந்தாங்க. இந்த 7.5 லட்சத்தை வச்சுட்டு காது ஊத்துக்கான ஏற்பாட நீங்களே நடத்துங்க அப்படின்னு சொல்லி தமிழுக்கு கொடுக்க, ஈஸ்வரிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஹேய், எப்படி ஒரே நாள்ல எப்படி உன்னால 7.5 லட்ச ரூபாய் ரெடி பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்க, எப்படின்னா என்னால முடியும், என்னால முடிஞ்சதுனால 7.5 லட்ச ரூபாய் ரெடி பண்ணேன். என்னமோ சொன்னீங்களே, என்னால முடியலன்னா மொத்தமா நீ விட்டுரு, நாங்களே எல்லா செலவையும் பாத்துக்கிறோன்னு. 7.5 லட்ச ரூபாய் நான் கொடுத்துட்டேன், நான் சொன்னதை செஞ்சுட்டேன். நினைச்சிருப்பீங்களே இவளால எப்படி 7.5 லட்ச ரூபாய் கொடுக்க முடியும்னு. அதனால தானே காது குத்துக்கு 15 லட்ச ரூபாய் ரெடி பண்ணன்னு கேட்டிருக்கீங்க. என்னால முடிஞ்ச காசை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, ஈஸ்வரி முகத்துல கரிய பூசின மாதிரி ஆயிருது. மா எப்படிமா இவளால எப்படிமா 7.5 லட்சம் ரெடி பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லி சித்ரா அதிர்ச்சியா பார்க்க, அதாண்டி தெரியல, என்ன செஞ்சான்னு தெரியல. ஏமா யார்கிட்டையும் கடை வாங்கியிருப்பாளோ அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்ல, இவளை நம்பி எந்த கேனக்கு இருக்கேண்டி 7.5 லட்ச ரூபாய் தருவான், அப்படிலாம் எவனும் தந்திருக்கவே மாட்டான். இவ என்னமோ செஞ்சிருக்கான், அது என்னன்னு தான் தெரியல, போக போக தெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கு. அப்பதான் மலரு, தமிழ் 7.5 லட்ச ரூபாய் தமிழ், எப்படி தமிழ் நீ ரெடி பண்ண அப்படின்னு சொல்லி மலரு சொல்ல, அக்கா எப்படியோ ரெடி பண்ணிட்டேன், என் பிள்ளைகளுக்காக என்னால முடிஞ்ச பணத்தை நான் கொடுத்துட்டேன், மத்ததெல்லாம் நீங்க பார்த்து கொடுத்துட்டேன்னு வீட்டுல இருக்கிற பெரியவகிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பாட்டுக்கு விறுவிறுன்னு கிளம்பிடுறாங்க. ஈஸ்வரிக்கு பயங்கரமான அசிங்கமா போயிருது. அப்பதான் ஐஸ்வர்யா, ஆண்டி உங்களை யாரு காது குத்துக்கு மொத்தம் 15 லட்ச ரூபாய் ரெடி பண்ண சொன்னது? காது குத்துக்கு சும்மாவே 1 லட்சம் என்னமோதான் வரப்போகுது, அதுல தமிழுடைய பங்குனா 50,000 என்னமோதான் இருக்க போகுது. உங்களை யாரு 15 லட்சம்னு இது பண்ண சொன்னது? என்ன அவ்வளவு பிரம்மாண்டமா வைக்க போறோம்? சிம்பிளா தான் பண்ண போறோம், கோயில்ல தான் மொட்டை எடுத்து காது குத்த போறோம், நீங்க ஏன் ஆண்டி இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஈஸ்வரியை திட்ட, ஈஸ்வரிக்கு அசிங்கமா போயிருது.